ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் கார்டன். இப்போ நம்ம வாழைப்பழ கரைசல் நம்ம தயாரிக்க போகிறோங்க. இதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வேணுங்க. நம்ம சாப்பிட முடியாமல் நல்லா கனிஞ்சு போய் இந்த தோலெல்லாம் கருப்பான வாழைப்பழத்தை எடுத்துக்குவோம். இதுக்கு சரிசமமாக நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கணுங்க. நாட்டு சர்க்கரையும் சரிசமமான அளவில் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ வாழைப்பழம் இருக்குன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரையும் நம்ம போடணும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருந்த வாழைப்பழத்தெல்லாம் தோலை எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டோங்க. இந்த தோலை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் இந்த தோலை அள்ளி போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு 4 நாளைக்கு நல்ல 4 நாள் அல்லது 5 நாள் நல்லா நொதிக்க வச்சு அதை எடுத்து நம்ம அந்த தண்ணியை 1 பங்கு இந்த தண்ணிண்டாக்க அதை விட 3 பங்கு 4 பங்கு நம்மளுக்கு கணக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க. அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஊற்றலாம். இப்போ இந்த பழத்தை எடுத்து நம்ம ஒரு லேயர் போட்டுக்கிடுவோம். அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து அது மேலே போட்டு விடணும். அடுத்து நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்த பேரிச்சம்பழம், வீணாக போன பேரிச்சம்பழத்தையும் அதில் இருந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அப்படி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். இதுக்கடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை தூக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நம்ம வாழைப்பழத்தையும் அது மேலே போட்டுடணும். இப்போ அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை போடணும். நம்ம எவ்வளோ வாழைப்பழம் எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையும் நல்லா போட்டு வைக்கணும். இல்லாட்டி அதில் புழு வச்சு போயிடுங்க. இதை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாத கண்டெய்னரில் தான் நம்ம இதை போட்டு நொதிக்க வைக்கணும். இப்போவே பாருங்கள், அந்த சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா கனிஞ்சு வருது பாருங்கள். அவளுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கூட போயிட்டாலும் பரவாயில்லைங்க, கம்மியாக தான் போயிடக்கூடாது. கம்மியாக போனால் புழு வச்சு போயிடும். இப்போ இதை அப்படியே 21 நாள் நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி 21 நாள் நல்லா நிழலான இடத்துல வச்சிடணும். நம்ம 21 நாளைக்கு அப்புறம் நம்ம இது எப்படி நொதிச்சு வந்திருக்குன்னு பார்ப்போம். தினம் அப்பப்போ காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் இதை நல்லா கலக்கி விடணும். இப்போ இதை நான் 45 நாள் நல்லா நதிக்க வச்சுருக்கேன். 1 மாதம் வச்சாலே போதும். ஆனால் நான் நல்லா நதிக்கட்டுங்கிறதுக்காக 45 நாள் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதை பாருங்க, இது எவ்வளவு தேன் மாட்டம் இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு இதாக இருக்கு பாருங்க. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துப்போம். இங்க பாருங்க எவ்வளவு கெட்டியா தேன் மாட்டம் இருக்குது பாருங்களேன். நல்லா கைய வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். அதை புழிஞ்சு எடுத்துட்டோம்னாக்க இதுல இருந்து தேன் மாட்டம் அப்படியே அந்த லிக்விட் வரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு இதா வருது பாருங்க.
இதில் வாழைப்பழம், பேர்ச்சம்பழம், நாட்டு சக்கரை 3 போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்க. இது வடிகட்டுறதுக்கு வந்து நம்ம கரண்டி பாருங்க. இப்போ இந்த வடிகட்டியில் வச்சு வடிச்சுக்கிடுவோங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப இறங்க மாட்டேங்குது. இதுவாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு இதாக வடியுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க அப்படி தேன் மட்டும் வடியுது பாருங்களேன். எவ்வளோ அழகா வரைய பாருங்க. இதே போல நம்ம வந்து எல்லாத்தையுமே சுத்தமா வடிச்சு எடுத்துருவோங்க. வடிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இந்த பாட்டில்ல வந்து நமக்கு இந்த லிக்விட் வந்து வாழைப்பழ லிக்விட் வந்து 1 லிட்டர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. இது வந்து 1 லிட்டருக்கு நமக்கு வாழைப்பழ கரைசல் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க இவ்வளவு சக்கை மிச்சம் இருக்கு. இந்த சக்கையெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கம்போஸ்ட் வேஸ்ட் காய்கறி கழிவுகள்லாம் கம்போஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு வச்சிடலாங்க. மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறது 1 லிட்டருக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேஸ்ட் சக்கையெல்லாம் நம்ம வந்து இப்போ கம்போஸ்ட் பின்ல போட்டுருவோம். இங்க பாருங்க, இந்த லிக்விட பாருங்க எவ்வளவு இதா இருக்கு. தேன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. இந்த இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 50 எம்எல் அந்த லிக்விட் கலந்துக்கிறதுங்க. இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து 50 எம்எல் வந்து இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து நம்ம செடிகளுடைய தூர்கள்லாம் வேருக்கு எல்லா செடிகளுக்கு மண்ணுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் செடியில ஸ்ப்ரே பண்ணணும்டாக்க நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 25 எம்எல் கலந்து நம்ம செடி ஸ்ப்ரே பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து 4 கப்பு விட்டாலே 120 எம்எல் வரும். நம்ம வந்து 125 எம்எல் கலக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபுல்லா தண்ணி நிரப்பிடுவோம். பாருங்க இந்த ஸ்ப்ரேயர் ஃபுல்லா நான் தண்ணியை நிறைச்சிடுறேன். இதை நிறைச்சிட்டு நம்ம செடிகளுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணணும். இதை இந்த நம்ம செடிகளுக்கெல்லாம் தொடர்ந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து ஸ்ப்ரே பண்றப்ப இது நம்ம செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமா வளருங்க. இப்ப பாருங்க, என்னுடைய எல்லா செடிகளுக்கும் நான் இந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்றேன். இதை பூ பூக்கிற சமயத்தில் நம்ம செடிகளுக்கு தெளிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க பூக்கள்லாம் உதிராமல் அந்த பூக்கள் அத்தனையும் காய்களாக மாறுங்க. இதை வாரத்துக்கு 3 தடவை நம்ம தொடர்ந்து இது மாதிரி கொடுத்தோம்னாக்க நம்ம செடிகள்லாம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அமிலத்தன்மை இருக்கிறதுனால நம்ம பூக்களும் கருகாமல் பிஞ்சுகளும் கருகாமல் நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாங்க. இது வெறும் ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே நம்ம இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணலாம். இதை நம்ம தொடர்ந்து ஸ்ப்ரே நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நம்ம செடிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இதிலேருந்து வர்ற பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். நல்ல ஒரு பிரைட்டான கலர்களையும் கொடுக்கும். இதிலேருந்து வர்ற காய்களும் நல்ல பெரிய காய்களாக விளையுங்க. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், காப்பர், மேங்கனீஸ், இரும்பு, கால்சியம் இவ்வளவு சத்துக்களும் இன்னும் இதில் வந்து அதிகமான சத்துக்கள் அங்கே அடங்கியிருக்குதுங்க.
அத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்கிறதுனால நம்மளுடைய செடிகளுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்குது. இது வேர் வளர்ச்சிகளுக்கும் அதிகமாக இருக்குங்க. நம்ம மண்ணுக்கு இதை தொடர்ந்து கொடுக்குறப்போ மண்ணில் உள்ள இந்த மண்புழுக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உறுதுணையான உணவாக செயல்படுது. நம்ம மண்புழுக்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. இதில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் நம்ம மண்ணில் உள்ள சத்துக்களை கரைச்சி நம்ம செடிகளுக்கு வேர் பகுதிக்கு கொடுக்கறதுனால நம்ம செடிகள்லாம் நல்ல ஆரோக்கியமாக வளரும். முக்கியமாக இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு லிக்விடுங்க. இதை தொடர்ந்து நம்ம செடிகளுக்கு வாரத்துக்கு 3 தடவை கொடுத்துக்கிட்டு வரலாம். நம்ம செடிகளோட வளர்ச்சி கம்மியாக இருக்கையில் இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு கொடுத்து பார்த்தோம்னா நம்ம செடி ரொம்ப ஆரோக்கியமாக பச்சை பசேல்னு நல்ல ஒரு அதிகமான வளர்ச்சியை கொடுக்குங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால நம்மளுடைய செடிகளுக்கு இது மாதிரி அடிக்கடி லிக்விட் ஃபெர்டிலைசர், லிக்விட் நீர் உரம், திட உரம்னு நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்போதாங்க இந்த வெயில்களையெல்லாம் தாங்கி நம்ம செடிகள்லாம் நல்ல ஆரோக்கியமாகவும் பச்சை பசேல்னு வளரும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. ஹாப்பி கார்டனிங்.